பேரவையில் வெடித்த உச்சகட்ட சண்டை, செஞ்சுவிட்ட தாவேக அமைச்சர்கள், ஒட்டுமொத்தமாக ஆஃப் ஆன அதிமுக திமுக. இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் காரசார விவாதம் நடைபெற்ற நிலையில் முதல்வர் விஜய் பாதையில் வந்து கலந்து கொண்டார். விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி பற்றிய அறிவிப்பை வெளியிட்ட முதல்வர் பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தி பேசினார். இதனையடுத்து பேசிய அமைச்சர் ரமேஷ், முதல்வர் அவைக்குள் வரும்போது எழுந்திருக்காமல் இருந்த உதயநிதி பற்றி கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர் ரமேஷின் இந்த கருத்து ஒட்டுமொத்த திமுகவையும் ஆட்டம் காண செய்தது. ஒரு வழியாக சபாநாயகர் பேசி இந்த சிக்கலை முடித்து வைத்தார். சமீப கால உதயநிதி நடவடிக்கை குறித்து திமுக கட்சியை சார்ந்தவர்களுக்கே சங்கடத்தை உண்டாக்குவதாக நெருங்கிய வட்டாரங்கள் சொல்கிறது. இந்த அவையில் அதிமுக மீது கடுமையான விமர்சனத்தை தாவேக அமைச்சர்கள் முன்வைக்க அதிமுகவே ஆடிப்போனது. முக்கியமாக அமைச்சர் சரத்குமார் தனது விவகாரம் குறித்து கேள்வி எழுப்ப போதை கலாச்சாரம் உருவானதே திமுகவால் தான் என அவையில் போட்டுடைத்தார் அமைச்சர் ஆதவ். இதை அடித்தளத்தில் உருவாக்குனதே திமுக தான். அதனால்தான் மக்கள் உங்களை தூக்கி எறிஞ்சிருக்காங்க. இதனையடுத்து பேசிய அமைச்சர் அருண்ராஜ், கடந்த ஆட்சியில் ஊழல் அன்றாட வாழ்வில் யதார்த்தமாகியதுதான் என்று கூறியதும் பேரவையில் திமுக கொந்தளித்தது. முந்தைய ஆட்சியாளர்களின் மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்ப்பது ஊழலை அன்றாட வாழ்வின் யதார்த்தமாக மாற்றியதுதான். அதற்கு அதிமுக எம்எல்ஏ OS மணியன் கூறும்போது, பல்வேறு வழக்குகள் இருக்கும் 2 அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தாவேகவில் தான் உள்ளனர். எனவே ஊழலை பற்றி பேசுகிற அருகதை தாவேகாவுக்கு இல்லை. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமைச்சர் ஆனந்த் சொன்ன கருத்து அதிமுகவை ஆஃப் ஆக வைத்தது. அவங்க குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்கள சேர்த்திருந்தா அது தப்பு. அவங்களுக்கு உங்ககிட்ட இருக்க பிடிக்கல, அதனால எங்க கிட்ட வந்தாங்க. உங்ககிட்ட இருக்க பிடிக்கல, நாங்களா வான்னு சொன்னோம். இன்றுடன் தாவேக ஆட்சி அமைந்து 100 நாட்கள் ஆன நிலையில் இந்த விவாதங்களும் கவனம் பெற்றது. கடந்த கால திமுக அதிமுக ஆட்சியில் ஏற்பட்ட பல்வேறு சிக்கல்களை முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு படிப்படியாக செய்து வருகிறது. பல ஆண்டு காலம் நீடித்த பிரச்சனைகளை ஆட்சிக்கு வந்த வேகத்திலேயே சரி செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சிகள் ஏன் நினைக்கிறது என தாவேகவினர் கேள்விகளை எழுப்புகின்றனர். இங்கு அவையில் திமுக அதிமுக வைக்கும் விவாதங்களும் ஆக்கப்பூர்வமாக இல்லை என்பதே தற்போதைய நிலவரம். ஆட்சி பற்றிய விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டும் முதல்வர் விஜய் செயல்படுவது சரியான ஒன்றாக இருக்கும் இந்த வேளையில் விவாதம் செய்கின்றேன் என்ற பெயரில் திமுகவும் அதிமுகவும் ஏன் இப்படி வாங்கி கட்டிக் கொள்கிறது என அரசியல் வல்லுநர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ஒரு அமைச்சரே IPL மேட்ச்ல பவுடர் நுணுக்கிட்டு மாத்திரை நுணுக்குனு கதை விட்டாரு. அவர்கிட்ட உங்களுடைய காவல்துறை ஏதாவது விசாரணை நடத்துச்சா? அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அது மட்டும் இல்ல, சமீப காலமா ஆளுங்கட்சியை சேர்ந்த பலர் போதைப் பொருள் வழக்குல தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார். நீங்க இதுக்குரிய ஆதாரங்கள்லாம் நீங்க இல்லாம நீங்க பேசக்கூடாது. அமைச்சர் அவர்கள் பேசுறதுக்கு ஏதாவது ஆதாரம் கேட்டிருக்கீங்களா? அமைச்சர் அவர்கள் பேசுறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நாங்க உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கோம், ஒரு கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறோம். உங்களுடைய அமைச்சர் IPL மேட்ச்ல பவுடர் நுணுக்கிட்டு இருந்ததை இன்றைக்கு உலகமே பார்த்துச்சு. பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு. குழந்தைக்கு மாத்திரை கொடுத்தேன்னு கதை விட்டாரு. அதற்காக ஏதாவது விசாரணை நடத்தி இருக்கீங்களா? புகார் எடுத்திருக்கீங்களா? ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? கேட்க விரும்புறேன். அதாவது ஸ்டேடியம்ல இருந்து இந்த மாதிரி நடந்ததுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி அளித்தாச்சு. அதுல அவங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம், பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அப்படி இவங்க சொல்றாங்கன்னா அந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ அதனால ஆதாரம் இல்லாமல் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமா தேவையில்லாத பேச எனக்கு கூட தான் வந்து இப்ப செய்திகள்ல நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. என்னோட அதாவது என் துறையை சார்ந்த கிட்டத்தட்ட அரசு வேலை கொடுக்கறதா சொல்லி 888 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. எனக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. அதனால விளக்கம் அளித்ததுக்கு அப்புறம் அது மாதிரி தேவையில்லாத விஷயங்களை கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்றது பேரவை வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தினசரி முக்கிய செய்திகள் மற்றும் அப்டேட்களுக்கு TN Wire News சேனலை ஃபாலோ செய்யுங்கள்.